அனைவருக்கும் காலை வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. சர்வதேச விலங்கியல் நிபுணர் சார்லஸ் ஹென்றி டர்னர் முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க விலங்கியலாளர், அமெரிக்கர், கல்வியாளருமான சார்லஸ் ஹென்றி டர்னர் பிறந்த தினம் இன்று. ஓஹியோ மாநிலம் சின்சினாட்டியில் பிறந்தவர். 1867. பள்ளியில் படிக்கும்போதே மேடையில் நன்றாக பேசுவார். சின்சினாட்டி பல்கலைக்கழகத்தில் உயிரியலில் PS பட்டமும் MS பட்டமும் பெற்றார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1907ஆம் ஆண்டு PhD பட்டம் பெற்றார். விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர். ஜார்ஜியா அட்லாண்டா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பேராசிரியராக 3 வருடங்கள் பணியாற்றிய பின் சம்னர் உயர்நிலைப் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக 1908இல் சேர்ந்தார். முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் குறித்த ஆராய்ச்சியில், குறிப்பாக பூச்சிகளின் கேட்கும் திறன், காட்சித் திறன் மற்றும் அவற்றின் கற்றல் திறன், வேட்டையாடும் திறன் குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார். ஆராய்ச்சிகளுக்கான போதுமான கருவிகளோ சோதனை கூட வசதிகளோ ஏறக்குறைய இல்லை என்ற நிலையிலும் குறைந்தபட்ச கருவிகளை கொண்டு கடுமையாக பாடுபட்டு தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். தனது ஆராய்ச்சிகள் குறித்து 49 கட்டுரைகளை இவர் வெளியிட்டிருக்கிறார். பூச்சிகளின் ஓசைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப எதிர்வினை புரிவதையும் கண்டறிந்தார். கரப்பாம்பூச்சிகள் அடுத்தடுத்த சோதனை முயற்சிகள், ட்ரையல் அண்ட் எரர் மூலம் கற்றுக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பதையும், தேனீக்களால் வண்ணங்களை காண முடிவதையும், நுகரும் திறன் இருப்பதையும் ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்தார். பூச்சிகள் முந்தைய அனுபவங்கள் வாயிலாக தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை என்பதையும் கண்டறிந்தார். அதுவரை பூச்சிகள் அந்தந்த சமயங்களின் தூண்டுதல்களுக்கு ஏற்ப எதிர்வினை புரிபவை என்றே